மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுயதிரு தொண்ட தொகைமுன்பணித்த திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் சேக்கிழாரடி சென்னியிருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார்மொழி எம்முடன் அமர்த்திருந்த நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரி பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் கரணங்களை வணங்கி அமைகின்றேன். இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட திருவாசகம் முற்றோதல் சிவனடியார் திருக்கூட்ட அன்பர்களுடைய திருவடி தாமர்களை முதற்கண் வணங்கி எங்களுக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை நல்கிய வேலூர் சைவ சித்தாந்த சபையினுடைய ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய நம்முடைய வழிபாட்டுக்குரிய நம்முடைய உதயகுமார் ஐயா அவர்களை வணங்கி, அதே போல் வேலூருக்கு எங்களை அறிமுகப்படுத்திய பெருமை நம்முடைய காவல்துறை அதிகாரி ஐயா ரவி ஐயாவுடைய ஒரு பெருங்கருணை தான். இல்லைன்னா வேலூர் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு மேப்பில் தான் நாங்கள் பார்த்துக்கணும். அந்த வகையில் அவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்கள் அவருக்கே உரித்தான ஒரு பாணியில் எல்லோரும் மகிழ்ந்து கேட்கக்கூடிய அளவில் மிகச்சிறப்பாக நல்ல ஒரு கருத்தாளம் மிக்க ஒரு சொற்பொழிவினை நகைச்சுவையாக எல்லோரும் ரசித்து கேட்கக்கூடிய அளவுக்கு பேசினார்கள். ஐயா அவருடைய திருவடிகளை வணங்கி, அதே போல் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள், அருகில் இருக்கக்கூடிய ஊர்களில் எல்லாம் இருந்து வந்திருக்கக்கூடிய பெருமக்களை எல்லாம் வணங்கி கொள்கிறேன். தொண்டை நாடு என்று சொன்னாலே அடியனுக்கு புரிசியார் நினைவு வருவார். ஏன்னா பல மேடைகளிலே புரிசியாரோடு பேசிய அனுபவம் எனக்கு உண்டு. அவர் பல இடங்களுக்கு தம்பி நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி என்னை அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். ரொம்ப பண்புடைய ஒரு அருளாளர் புரிசியார். நம்மிடத்தில் இல்லை என்பது ஒரு வருத்தம். தொண்டை நாட்டில் வாழ்ந்த பெரியோர்களில் நம்முடைய காலத்தில் வாழ்ந்த பெருமகனார் புரிசி நடராஜன் ஐயா அவர்கள். அவருடைய திருவடியிலையும் நான் வணங்கி கொண்டு, வாரியார் சாமிகள் போன்ற பெருமக்கள், எல்லாத்துக்கும் மேலே குன்றத்தூர் கோமகனார் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவதரித்த நாடு தொண்டை நாடு. திருக்குறிப்பு தொண்டை நிர்மாணத்தில் ஐயா ஏற்கனவே கூட்டிகிட்டு காட்டினாங்க. தொண்டை நாட்டு மக்களுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரொம்ப ஹைலைட்டாக சொன்ன இடம் அதுதான். தீய என்பன கனவிலும் நினைவிலாம் சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ அப்படின்னார். சொல்லால் அடக்க முடியாது அப்படின்னார். தீய செயல்களை நினையாதிருப்பது ஒரு புண்ணியம், அதே மாதிரி செய்யாதிருக்கிறது ஒரு புண்ணியம். ஆனால் கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டாங்களாம். அப்படின்னா அந்த மக்களுடைய சான்றோர்கள் வாழ்ந்த ஒரு பெரும்பதி இந்த தொண்டை நாடு என்று சொல்லுவார்கள். நமக்கு அடியனுக்கு பல இடங்களில் ரவி ஐயா இந்த தலைப்பு தான் கொடுப்பார். திருவள்ளத்தில் இதே தலைப்பு கொடுத்தார். எனக்கே கொஞ்சம் இதாக இருந்தது, என்னடா இந்த தலைப்புலையே பேசிகிட்டு இருக்கிறமே தொடர்ந்து. அப்படி இருந்தாலும் கூட அந்த தொண்டை நாட்டு சான்றோர்களுடைய பெருமைகளை பேசுவது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியே, உள்ளபடி ஒரு மகிழ்ச்சி. இன்னொன்று ஐயா சொன்னது போல் இந்த உலகத்திலேயே ஒரு புண்ணியம் செய்த ஒரு நாடு என்று சொன்னால் தொண்டை நாடு. இந்த உமையம்மை பூசை செய்த ஒரு பெருமையுடையது. அதெல்லாமே பார்க்குறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி உதயகுமார் ஐயா அவர்கள் அடியாரிடத்தில் பேசுகின்ற பொழுது அடியார் வழிபாடு, அடியார் சிறப்பு, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் அப்படி பேசிட்டு அப்புறமா வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் நமக்கு சைவத்தில் 2 வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு. இந்த 2 வழிபாடு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப உயர்ந்தது என்ன அப்படின்னா தொண்டர்களுடைய பெருமைகள் தான். இது அவைப்பாட்டி சொல்கிறாங்க. அவைப்பாட்டி இடத்துல முருகப்பெருமான் பாட்டி இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அம்மா சொல்லுவாங்க, பெரியது கேட்கும் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிதோ அப்படின்னா. இப்போ இந்த உலகம்தான் ரொம்ப பெருசாக பாட்டி என்று சொல்லி முருகப்பெருமான் கேட்கிற பொழுது, புவனமோ நான்முகன் படைப்பு அப்படின்னாங்க. அப்போ நான்முகன் தான் பெரியவனா அப்படின்னா, நான்முகனோ திருமாலின் உந்தியில் உதைத்தவன் அப்படின்னு சொல்லுவார். திருமாலுடைய தொப்புள் குடையில் உதைத்தவன் தான் நான்முகன். அப்போ திருமால் தான் பெரியவரா அப்படின்னா, திருமாலோ அலைகடல் துயின்றோன் அப்படிம்பாங்க. ஒரு சும்மா அவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டவர் தானே பெருமாள்.
அப்போ பார்க்கடல் தான் பெருசா அப்படின்னா, அலைகடலோ குறுமுனியின் கையில் அடக்கம் அப்படின்னு. குறுமுனின்னா அகத்திய முனிவர். 7 கடலில் அந்த ஒரு கலசத்தில் அடக்குவாராம் அகத்திய முனிவர். அப்போ அகத்திய முனிவர் தான் பெரியவரா அப்படின்னா, அகத்திய முனிவர் கலசத்தில் குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன். அப்போ அந்த கலசம்தான் பெருசா அப்படின்னா, கலசம்ங்கிறது பூமியினுடைய ஒரு துளி மண் தானே, அதனால் அந்த மண் தான் பெருசா அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது, மண்ணோ அரவினுக்கு ஒரு தலை பாரம் அப்படின்னா. அரவு அப்படின்னா ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கு 1000 தலைன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு தலை தாங்கிட்டு இருக்குது இந்த மண்ணை, இந்த உலகத்தை. அப்போ அரவு தான் பெருசா அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது, அரபமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் அப்படின்னா. அவ்வளோ பெரிய பாம்பை உமையம்மை எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா, ஒரு மோதிரமாக தன்னுடைய கையில் வச்சுருக்கிறாங்களாம். அப்போ உமையம்மை தானே பெரியவள் அப்படின்னா, உமையம்மையோ இறைவனில் ஒடுக்கம் அப்படின்னா. அப்போ அம்மா ஊழி காலத்தில் உலகமெல்லாம் அழுகின்ற பொழுது அம்மா எங்கே போய் இருப்பாங்கன்னா, பெருமானுடைய கூட போய் ஒடுங்கி இருப்பாங்க. அப்போ இறைவன் தான் பெரியவனா அப்படின்னா, இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்துள் அடக்கம், தொண்டர்தம் பெருமையோ சொல்லவும் பெரிது அப்படின்னாங்க. அப்படின்னா இந்த உலகத்திலேயே பெரிது எதுனா அடியாருடைய பெருமை தான். உமையம்மையை விட சிவபெருமானை விட சிவபெருமானுடைய அடியார்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி உமையம்மை நமக்கு அவ்வைப்பாட்டி சொல்லியிருக்காங்க. மூதறிஞர் அவ்வைப்பாட்டியே சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னால், நம்ம சைவ சமயத்தில் 2 வழிபாடு அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கணும். ஒன்று சிவபெருமான் வழிபாடு, இன்னொன்று அவன் அடியார் வழிபாடு. இதை எங்கே நம்ம பார்க்கலாம், சரிதத்தில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, சரிதத்தில் பல இடங்கள் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தையும் முதல்ல எடுத்துக்கலாம். ஞானசம்பந்த பெருமான் காலத்தி வர்றார். காலத்தி கண்ணப்பருடைய அன்பை பார்க்கிறார். முதல்ல காலத்திநாதரை வழிபாடு செய்கிறார். காலத்திநாதரை வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு கண்ணப்பரை போய் வழிபாடு செய்கிறார். கண்ணப்பரை வழிபாடு செய்கின்ற பொழுது அவருக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, காலத்திநாதர் அங்கே உள்ள தெரிஞ்சார். கண்ணப்பரை வழிபாடு செஞ்சால் நமக்கு கண்ணப்பரை பார்த்தா கண்ணப்பர் தான் நமக்கு தெரிவாங்க. ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு கண்ணப்பருடைய திருவுருவத்தில் காலத்திநாதர் தெரிஞ்சார். அதுதான் பெரிய சிறப்பு. அந்த இடத்த சேக்கிழ பெருமான் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னார். அப்படின்னா கும்பிட்ட பயன் அப்படின்னா காலத்திநாதரை கும்பிட்டதனுடைய பயன் காரணமாக கண்ணப்பரை வழிபாடு செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கண்ணப்பரை வழிபாடு செஞ்ச பொழுது என்ன அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அதான் சொல்கிறார், அன்பின் மெய்மை உருவினையும் அவ் அன்பினுள்ளே மண்ணு வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க பள்ளத்தில் உருபுணல் போல் பாய்ந்து செல்ல வள்ளி பரிந்தழைத்த ஞானவார் அமுதமுண்டார் பலமுறையும் வீழ்ந்து வணங்கினார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இறைவனை வணங்கியது ஒரு முறை தான் வணங்கினார்னு சொல்கிறார் சேக்கிழ பெருமான். வீழ்ந்து எழுந்து வணங்கினார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார். ஆனால் கண்ணப்பரை வணங்கியதை ஞானசம்பந்த பெருமான் பல முறையும் வீழ்ந்து வணங்கினாராம். அது கும்பிட்ட பயன் காண்போர்வேல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படிங்கிறாரு. கும்பிட்டார்னு சொல்லலை, வணங்கினார்னு சொல்ல. அப்படி யாராவது பிடிச்சி தள்ளி விட்டால் எப்படி போய் விழுவாங்க, அது மாதிரி விழுந்தாராம். எப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் அப்படின்னா, சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காத ஞானசம்பந்த பெருமான். வம்பாரா வரிவண்டு மனம்நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியல்லால் வேணா எம்பிரான் சம்பந்தன். சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காத ஞானசம்பந்த பெருமான் கண்ணப்பரை பார்த்து அப்படி வணங்கினார்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஐயா சொன்னது தான், கண்ணப்பர்கிட்ட இருந்த அன்பு தான் அதுக்கு காரணம். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்க அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணியவாம் என்றும் அவனுடைய செயல் அவனுடைய இவ்வாறினி என்று அருள் செய்தார் என்று சொல்லி சிவபெருமானை குடுமி தேவரே சிவகோசரியார்கிட்ட சொல்கிறார். அப்படி என்ன அவர் அன்பு செஞ்சார் அப்படின்னா, சும்மா ஒரு கொஞ்சம் மட்டும் பார்க்கலாம். ஒரு சில இடங்கள் முதல்ல அப்படி மலைக்கு போகிறார். அப்படி மலைக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே சாமி மட்டும் இருக்கிறார். இவர் மேலே போயிட்டார், சாமியை பார்த்துட்டாரு. சாமியை பார்த்த உடனே அது எப்படி போனாருங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவாக வருது. இவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே குடுமிதேவர் இவரை பார்த்துடுறார். திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூழ்ந்த அறுத்திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவமானார் அப்படின்னாரு. நம்ம எத்தனை முறை தான் நம்ம சாமியை பார்த்தாலும் சாமி நம்மளை பார்க்கணுங்க. அப்போ தான் நம்மளுடைய வினைகள் எல்லாம் நீங்கும்.
இப்போ குடுமி தேவரை வந்து இன்னும் கண்ணப்பர் பார்க்கவே இல்லை, ஆனால் சாமி இவரை பார்த்துட்டாராம். பார்த்த உடனே எல்லா பாசமும் எத்தனை பிறப்பெடுத்தாரோ அத்தனையும் போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கிறாருன்னா அப்படியே அன்பே உருவமாக இருக்கிறார். அப்படி பார்த்த உடனே சாமியை பார்க்கிறார். மேலே போய் சாமியை பார்த்தார். நம்மெல்லாம் சாமியை பார்த்தா வணங்குவோம், விழுந்து விழுந்து எந்திரிப்போம், வணங்குவோம், சாமிக்கு எல்லாம் மலர் கொண்டு வந்து போடுவோம், தண்ணி கொண்டு வந்து தீர்த்தம் விடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பெருமானை பார்த்து, வெம்மர குளத்து வந்த வேட்டுவச்சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிரு காணந்தண்ணில் உம்முடன் தனியாயுள்ளார் ஒருவருமின்றி கேட்டேன், இம்மலை தனியே நீருங்கு இருப்பதை என்று நெய்வார் அப்படின்னாரு. அது என்ன சொன்னார்னா, சாமியை பார்த்து, இந்த காட்டில் வந்து சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, புலி இருக்குது, இங்கே யார் இருப்பா? வேடுவர்கள் தானே இருப்பாங்க. இப்படி வந்து நீ தன்னந்தனியாக இருக்கிறிய சாமி, ஒருத்தர் கூட துணை இல்லையா? இவரும் அந்த காட்டில் தான் இருக்கிறாரு, இவரும் துணை இல்லாதான் இருக்கிறாரு. ஆனால் அப்படி நாம் இருக்கிறோங்கிற நினைவு அவருக்கு இல்லை. குடுமி தேவருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அதான் வெம்மர குளத்து வந்த வேட்டுவச்சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிரு காணந்தண்ணில் உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவருமின்றி கேட்டேன் அப்படின்னா அதே காட்டில் தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு தனியாக இருக்கிறங்கிற நினைவு இல்லை. ஆனால் சாமி தனியாக இருக்கிறாராம். சிங்கம் புலி எல்லாம் வந்து ஏதாவது இடர்பாடு பண்ணிடுமா? அப்படி சாமியை பார்த்து நினச்சிட்டு மீண்டும் சாமியை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு 2 நாள் வழிபாடு செய்கிறார். அதற்கு பிறகு அவர் என்ன செய்தார் அப்படின்னா, சிவலிங்க திருமேனியை பார்த்தா நமக்கு வந்து யாராவது இது வரைக்கும் சிவலிங்க திருமேனியை பார்த்து சாமி ரொம்ப இழைச்சி போயிருக்கிறாரு, இல்லை சாமி ரொம்ப நல்லா இருக்கிறாரு, யாராவது நம்ம இது வரைக்கும் நினச்சிட்டு பார்த்தது உண்டா? அப்படி இல்லை. ஆனால் கண்ணப்பருக்கு எப்படி தெரிஞ்சார் அப்படின்னா, சாமி கொஞ்சம் இழைச்சி போன மாதிரி தெரிஞ்சாராம். அதான் சொல்கிறார், இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சன நீர் தம்மை விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலார் முடிமேல் விட்டார். சாமியை பார்த்து ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க சாமி, நான் போய் நல்ல கரியமுதெல்லாம் கொண்டு வரேன் என்று சொல்லி அப்படியே காட்டுக்குள்ளே போய் நல்ல மிருகங்களுடைய இறைச்சியெல்லாம் கொண்டு வந்து தினசரி படைக்கிறார். அது எப்படி படைச்சாருங்கிறதெல்லாம் அப்புறம். அந்த இடத்துல சேக்கிழ பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது படிவெல்லாம் பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்றம் பாருங்க. அதாவது அன்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு வடிவம் கிடையாது. அப்படி வடிவமே இல்லாத ஒரு அன்பு வந்து வடிவம் எடுத்து வந்தால் எப்படி இருக்குன்னா கண்ணப்பர் போல் வந்து தான். அதுதான் அவர் ஐயா சொன்னார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த பெரிய அன்புங்கிறது படிவில்லா பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்ற அப்படின்னு. உருவமே இல்லாத ஒரு அன்பு உருவம் எடுத்து வந்தால் எப்படி இருக்குன்னா கண்ணப்பரை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி ஞானசம்பந்த பெருமானே அங்கே வணங்கியிருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய சைவத்தில் வந்து நகரச்சிறப்பு நாட்டு சிறப்பை சொல்கிறார் சேக்கிழ பெருமான். நாட்டு சிறப்பை சொல்லுகின்ற பொழுதே அந்த நெற்பயிர்கள் வளைந்த ஒரு காட்சி, அந்த நெற்பயிர் வளைந்த காட்சியை வளைந்து அது நல்ல முதிர்ந்த நெற்பயிர் எப்படி இருக்கும், அப்படி தலை சாஞ்சிருக்கும், பூட்டை சாஞ்சிருக்கும். அந்த பூட்டை சாஞ்சிருக்கிறத பார்த்தா அவருடைய கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, நல்ல பக்குவமுடைய அடியார் ஒருத்தர் பார்த்தா வணங்கி நிற்பாங்களாம். அது மாதிரி சொல்கிறார், பத்தியில் பாலராகி பரமனுக்காலாம் அன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமாவோல் மொய்த்தினில் பக்தியின்பால் முதிர்தலை வணங்கி மற்ற வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம் அப்படின்னா. சாலின்னா நெற்பயிருங்க. அந்த நெற்பயிர் முதிர்ந்த காட்சி கூட சேக்கிழார் பெருமானுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அந்த பக்குவமுடைய அடியார்கள் ஒருவரை வணங்கி கொள்வது போல் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு சொல்கிறார். இப்படி நம்முடைய அந்த அடியார் வழிபாடு அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் விரல்மிண்ட நாயனார் புராணத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. விரல்மிண்ட நாயனாரோட தான் அவர் தான் வந்து நமக்கு இந்த திருத்தொண்ட தொகை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஐயா கூட சொன்னாங்க கொஞ்சம். 7ஆம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடிய திருத்தொண்ட தொகை, அதுதான் நம் அடியார்கள் தினசரி பாடக்கூடிய ஒரு பதிகம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பதிகம் தான் பாட முடியும் அப்படின்னா திருத்தொண்ட தொகை பாடணும். மெய்யடியார் சித்த நிலவும் திருத்தொண்ட தொகை அப்படின்னாரு சேக்கிழ பெருமாள். மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை. அப்புறம் என்ன சொன்னார் தெரியுங்களா, தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை அப்படின்னாரு. அப்புறம் மூலமான திருத்தொண்ட தொகை அப்படின்னாரு. சுந்தர திருத்தொண்ட தொகையினார். இப்படியெல்லாம் திருத்தொண்ட அடைமொழி கொடுக்குறார் சேக்கிழ பெருமாள். அது எப்படி வந்தது அப்படின்னா, திருவாரூரில்
நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் திருமணமாகி பறவையாரை திருமணமாகி அவள் தான் வழிபாட்டுக்கு போகிறார். அப்படி வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது கிழக்கு வாயில் வழியாக திருவாரூரில் உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா வலதுகை பக்கமாக இருக்கக்கூடியது தேவாசிரியன் மண்டபம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? அடியார்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கிழக்கு வாயில் வழியாக வரணும். அதே மாதிரி தேவாசிரியனை வணங்கிட்டு தான் உள்ளே போய் சாமி வணங்கணும். அப்படி ஒரு விதி இருக்குது திருவாரூருக்கு. இந்த தேவாசிரியனில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா பூவார் திசைமுகன், இந்திரன் பூமிசை, மாவால் அகலத்து, மாழ்முதல் வானவர், ஓவாது எவரும் நிறைந்துரைந்துள்ளது தேவாசிரியனும் திருக்காவன். அப்படின்னா தேவர்கள் எல்லாம் ஆசித்திருக்கக்கூடிய மண்டபம் அது. தேவர்கள் எல்லாரும் யார்? திருமால், பிரம்மா, இந்திரன் மற்றும் உள்ள தேவர்கள் எல்லாரும் அங்கே வந்து காத்துட்ருக்குறாங்க. ஐயாவுடைய வீட்டுக்கு பேர் தேவாசிரியன் இல்லம் அப்படின்னு தான் பேர். தேவாசிரியன் திருக்காவனம். ஆமாம், தேவர்கள் எல்லாம் எதுக்காக அங்கே வந்து காத்துட்ருக்குறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்வதற்கு. முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் யார் அப்படின்னா சீவன் முக்த அடியார்கள். அவங்கள வழிபாடு செய்து கொண்டு அப்புறமா பெருமான வழிபாடு செய்கிறது. அதுதான் கொள்கைங்க. முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்தை எதிர்முன் பரவும் அன்பாலே இறைவர் பாதம் தொலை பெற்றார். விரல்மண்ட நாயனாருடைய புராணத்தில் முதல்ல அடியார் கூட்டத்தை வணங்குறது, அதற்கு பிறகு பெருமானை போய் வணங்குறது. அப்படி தான் அந்த காலத்தில் அப்படி வழிபாடு செய்திருக்கிறாங்க பெரியவங்க. அப்படி அந்த தேவாசிரிய மண்டபம் இருக்கிறது. சுந்தரமூர்த்தி சாமிகள் பறவையாரோடு அப்படியே வழிபாடு செய்கிறதுக்கு வர்றார். அப்படி வந்துட்டுருக்கிற பொழுது அந்த தேவாசிரியனை பார்த்தார். தேவாசிரியனை பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவங்கள போய் நேரில் பார்த்து வழிபாடு செய்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அவங்க போய் முன்னாடி நிற்கிறதுக்கு நான் யார்? அதனால் நான் ஒதுங்கி போய்க்கிறேன் என்று சொல்லி ஒதுங்கி போகிறாருங்க. நல்ல பெரியவங்க, பக்குவம் உடையவங்க அடியார் முன்னாடி நிற்க மாட்டாங்க. அப்படி தாங்க சிறு தொண்ட நாயனார் புராணத்தில் அதுக்கு ஒரு இடம் வருது. சிறு தொண்ட நாயனாருடைய புராணத்தில் வந்த பெருமான் வந்து காபாலிகராக வராரு. வந்து நாயனார் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயே ஆத்தி மரத்துக்கு அடியில் போய் இருக்கிற அவரை வந்தால் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி இவர் போகிறாரு. ஆத்தி மரத்தடியில் அவர் இருக்கிறாரு. இவர் போனோடனே சிறு தொண்ட நாயனாரை பார்த்து அவர் கேட்கிறாரு, வந்த சாமி தானே வர்றாரு, அங்கே நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பூதியணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன் ஆயினும் நாதனடியார்கள் கருணையினால் அருளி செய்வர் அப்படின்னார். திருநீர் பூசணைக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு தகுதி இல்லை சாமி. யார் சொல்கிறது? யார்? சிறு தொண்ட நாயனார். அப்போ திருநீர் பூசணைக்கு முன்னாடி நிற்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணுமா? அது சிறு தொண்டரே அந்த தகுதி இல்லைங்கிறார். அப்போ அடியார் பெருமை எந்த அளவுக்குன்னு பாருங்கள். பூதியணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன் நாதனடியார் கருணையினால் அருளி செய்வர் அப்படின்னா, ஏதோ என் மேலே இருக்கக்கூடிய ஒரு கருணை. அடியார் பெருமக்களெல்லாம் அப்படி சொல்லுவாங்க சாமி. அவர் வந்து ஒரு பெரிய படைத்தளபதிங்க. ஒரு பெரிய படைத்தளபதியாக இருந்தவர். அவருக்கு ஏன் சிறு தொண்டர்? அவர் பேர் பரஞ்சோதியார் இல்லையா? ஏன் சிறு தொண்டர் பெயர் வந்தது அப்படின்னா, சேக்கிழ பெருமான் சொல்றார், நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதக யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் அப்படின்னா. இன்றைக்கி நாமெல்லாம் கொஞ்சம் உத்தராட்சம் போட்டு ஒரு 5-6 வருஷம் ஆகி ஒரு 4 பாட்டை படிச்சிட்டோன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எல்லோரும் வந்து என் கால் விழுகணும், நான் தான் எல்லாத்தோட பெரிய ஆள், எல்லோரும் வந்து என் கால் விழுகணும், இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துடும். இப்படி நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சிறு தொண்டருடைய வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். அவரோட பெரிய தொண்டர் யார்? ஆனால் அடியார் முன்னாடி போய் நிற்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறார். அந்த பாணியில் தான் இப்போ இவர் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் சிவபெருமானுக்கே தோழருங்க. சாதாரணமானவர் இல்லை. ஒரு பெரிய சிவாச்சாரியார் குடும்பத்தில் பிறந்தவர். மாதொரு பாகனாருக்கு வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மன இசை ஞானியார்பால் தீதகன்று உலகம் முயத்திரு அவதாரம் செய்தார்னார். அப்படி இருக்கக்கூடிய சுந்தரர் அங்கே போய் அடியார்கிட்ட போய் வணங்கினா என்ன வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை சாமி, நான் கொஞ்சம் ஓரமாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசுலேயே வணங்கிட்டு போகிறார். அப்படி மனசில் வணங்கிட்டு போகிறார் அவர். இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, விரல்மண்ட நாயனார், அவர் விரல்மண்ட நாயனார் அவதரித்தது கேரளாவில் திருச்செங்குன்றூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. செங்கனாச்சேரின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய பேர் செங்கனாச்சேரின்னு சொல்லுவாங்க. அந்த திருச்செங்குன்றூரில் அவதரித்தவர் தான் விரல்மண்ட நாயனார். அங்கிருந்து இங்கே வந்து திருவாரூரில் திருக்கூட்டம் ஆரம்பித்து யாராக இருந்தாலும் அடியாரில் வழிபாடு பண்ணிட்டு தான்
ஆண்டவனை பார்க்குறதுக்கு போகணும். முதல்ல அடியார் வணக்கம், அதற்கு பிறகு ஆண்டவன் வணக்கம். இப்படி தான் அவர் கொள்கையோடு இருந்தவர். அப்படி இருக்கிற பொழுது தான் இவருக்கு விரல்மண்ட நாயனார் பார்க்கிறார், என்னடா சுந்தரம் வர்றான், அவன் பாட்டுக்கு நேராக போகிறான், அடியார்களை மதிக்கிறது இல்லை. இவர் அப்படி நினச்சிக்கிறார். யார்? விரல்மண்ட நாயனார். அப்படி நினச்சது மட்டுமல்லாது என்ன செய்கிறார் அப்படின்னா, அடியாரை வணங்காத சுந்தரன் புறகு. சரி பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல. புறகுன்னா திருக்கூட்டத்தில் நான் அவனை தள்ளி வைக்கிறேன், சரி அது கூட பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். அடியாரை வணங்காத சுந்தரனை ஆட்கொண்ட சிவபெருமானும் புறகுன்னார். அதுதான் எப்படின்னு புரியல நம்மளுக்கு, இல்லைங்களா? ஒரு சமயத்தினுடைய தலைவர் சிவபெருமான், சைவ சமயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமானே புறகுன்னு சொன்னார் ஒரு அடியார். என்ன காரணம் தெரியுங்களா? அடியாரை வணங்காத போனதுனால. அப்படி அது சாமிக்கு தெரிஞ்சிருச்சு. சாமிக்கு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணார்னா, சாமி இல்லை நான் அவனை நான் அப்படி தாண்டா ஆட்கொள்வேன், உன்னால் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சாமி சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆரூர் பெருமான் அப்படியெல்லாம் சொல்லலை. என்ன பண்ணார் தெரியுங்களா? சுந்தரருக்கு எங்கே காட்சி கொடுத்தார்னா, வடக்கு வாயில் வழியாக காட்சி கொடுத்தார். வடக்கு வாயில் வழியாக அவர் காட்சி கொடுத்தது ஒட்டு தியாகேசர்னு இன்றைக்கி இருக்குது. திருவாரூர் போனீங்கன்னா வடக்கு வாயிலில் ஒட்டு தியாகேசர்னு இருப்பார். அப்படின்னா விரல்மண்டருக்கு தெரியாமல் சாமி அங்கே காட்சி கொடுத்தது. அப்போ தான் சாமி சொன்னாராம், இவர் புறகுன்னு சொன்ன உடனே சாமி சொன்னாராம், ஏப்பா நானும் அடியார் கூட தான்ப்பா இருக்கிறேன், என்ன போய் புறகுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாரு. சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமன் பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார்தாம் அடியாருடன் நாம் உளது என்றால் ஆழம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் சேக்கிழார் பெருமான். அந்த சரியத்தில் தான் கேட்குறார். விரல்மண்ட நாயனார் சரியத்தில் என்ன சொல்கிறார்? ஞாழம் உய்ய, இந்த உலகம் உய்யும்படியாக, நாம் உய்ய, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் உய்யும்படியாக. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம், சைவ நெறியின் சீலம் உய்ய அப்படின்னாரு. இப்போ சைவ நெறிக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குதுங்க. சைவ நெறிக்கு என்னங்க ஒழுக்கம் இருக்குது அப்படின்னா, சைவ நெறிக்குன்னு இருக்கக்கூடிய சீலம் தான் அடியார் வழிபாடு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட அப்படின்னார். அப்போ சைவ நெறிக்கு இருக்கக்கூடிய அந்த சீலம் என்று சொல்லக்கூடிய அது என்னென்னா அடியார் வழிபாடு. அந்த சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட செழுமறைகள் ஓலமிடம் உணர்வறியார். வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு காண முடியாத சிவபெருமான் அங்கேருந்து அப்படியே சத்தம் போட்டாராம் ஆரூர்லேருந்து, அடியாருடன் நாம் உலது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படின்னா ஆழம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யாருன்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே கேட்கிறார். இப்படி அந்த இடம் நடக்குது. இப்போ சுந்தரர் வந்துட்டுருக்கிறாரு. தேவாசிரியனை பார்த்து மனசுக்குள்ளே மட்டும் வணங்கிட்டு வர்றாரு. அது விரல்மண்ட நாயனார் அப்படி செய்கிறார். நேராக அவர் உள்ளே வராரு. தேவாசிரியிலேருந்து வந்த உடனேயே அந்த தேவாசிரி மண்டபத்தில் இருந்தவங்களெல்லாம் பார்த்து, எண்ணில்லாத அடியார் பெருமக்கள் அங்கே இருக்கிறாங்க. இவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு வர்றாருன்னா, இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் அப்படின்னார். இவங்களுக்கெல்லாம் நான் அடியார் ஆகணும், அதெல்லாம் என்னைக்கு நடக்க போகுது பெருமானே, இவங்களுக்கு நான் அடியாராக இருக்கணும், இந்த திருக்கூட்டத்துக்கு நான் அடியாராக இருக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறார்? சுந்தரமூர்த்தி சாமிகள் நினைக்கிறார். தம்பிரான் தோழர் அவர் சிவபெருமானுக்கே தோழராக இருக்கக்கூடிய என்ன நினைக்கிறார்னா, அந்த அடியார்களுக்கு இவர்களுக்கு அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார்னாரு. அப்படியே உள்ளே வந்தார். உள்ளே வந்தவுடனே சாமி ஆரூர் பெருமான் அப்படி எதிரில் அவரை அழைத்து கொண்டு உள்ளே போகிறார். அவர் எதிர்காட்சி கொடுக்கிறார். அப்படி எதிர்காட்சி கொடுத்த உடனே அவர் விழுந்து வணங்குறார் சுந்தரர். அப்போ ஆரூர் பெருமான் சொல்கிறாருங்க அந்த அடியார் பெருமைகளை. என்ன சொல்கிறாருன்னா, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னார். இப்போ யார் சுந்தரர் யாருக்கிட்ட இருக்கிறாரு? ஆரூர் பெருமான் கிட்ட தானே இருக்கிறாரு. அவர் தானே தோழர். ஆனால் எங்கே போய் சொல்கிறாருப்பா, இவரை நீ அடைவாய், அந்த திருக்கூட்டத்தில் போய் சேரப்பா. அப்போ தன்னிடத்தில் இருக்கிறத விட பெருமை அடியார்களோடு இருக்கிறது தான் அப்படிங்கிறது சாமியே உணர்த்துறார். அங்கே தன்னுடைய தோழரை பார்த்து அவர் சிவபெருமான் கூட இருக்கிறது தானே நம்ம பெருமையாக நினைப்போம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆரூர் பெருமான் இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னார். அவங்களுக்கு மேலே ஒரு பெருமை ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரர் என்ன சொன்னார்னா, ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்று அவர் வணங்கி போற்றனர். ஏதந்தீர் நெறின்னா
குற்றமில்லாத இந்த நெறியை பெற்றேன் என்று சொல்லி சுந்தரர் அப்படியே பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்குறார். அப்படி விழுந்து வணங்கின உடனே சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலை பாடன அண்ணல் கூறன்னார். தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது வெண்ணெய்நூரில் என்ன சொன்னார் தெரியுங்களா சாமி? ஐயா சொன்னார், நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின்மிற்கு அச்சனை பாட்டே யாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயாள்னர். அங்கேயே சிவகணிய உரை என்ன சொல்வார் அப்படின்னா, சாமி எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் சாமி இல்லைங்களா? வல்லவ பெருமான் சொல்லார், வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை அப்படின்னார். வேண்டுதல் வேண்டாமை இல்லாத சிவபெருமானை வேண்டி விரும்பி கேட்டது திருமுறைங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதான் ஐயா சொன்னார், ஒரு பாட்டாவது பாடணும். நீங்கள் கோயில் முன்னாடி சாமி முன்னாடி போய் நின்று ஒரு திருமுறையாவது பாடணும். அதான் சாமியே சொல்லியிருக்கார், நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின்மிற்கு அச்சனை பாட்டே யாகும், ஆதலால் சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் அப்படின்னு. சொற்றமில் நாங்கள் சொல்கிறாருங்க. சொற்றமில் சொல்லாகி நல்ல ஒரு இனிமையான தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடியாரில் பாட சொல்கிற பொழுது நீதியால் அவர்கள் இதில் எத்தனை இலக்கணம் சொல்கிறார் பாருங்கள். அங்கே அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும்ப்பா. அர்ச்சனை அப்படின்னா தமிழ் பாடல் தான் அர்ச்சனைங்க. நம்ம போய் ஐயர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நின்றுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கிறோம். ஒரு திருமுறை பாடுனீங்கன்னா அர்ச்சனை, அதுதான் அர்ச்சனை. பெருமான் விரும்பிய அர்ச்சனை அதுதான். ஆமாம், அர்ச்சனை அப்படிங்கிறது பாட்டு தான் அர்ச்சனை. இங்கே வந்து அடியாரில் பாட சொல்லணும். அடியாரில் பாட சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்துனர். அப்போ அடியாரில் பணிந்து வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு நியதி இருக்குது. அதை கடைபிடிக்கணுமா? நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை அப்படின்னார். அங்கே சொற்றமில்னு சொன்னாரா தன்னை பற்றி பாடுவதற்கு? இங்கே நிறை சொல் மாலை. அப்புறம் என்ன சொல்லார்? கோதிலா வாய்மையாலே குற்றமில்லாத தமிழால் பாடணுமா? அது என்ன அடியார்களுக்கு அவ்வளோ விளக்கணும்? அது யார் சொல்கிறார்? சிவபெருமானே சொல்கிறார், ஆரூர் பெருமானே சொல்கிறார். நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற. அப்படி குற்றமில்லாத தமிழால் பாடணும்னு சொன்னாராம். சரி, சாமியே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன அவர் பாட வேண்டியதானே? அப்போ தான் அவர் சொன்னாராம், யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன், பாடும் பரிசு என்று அருள வேண்டும்னார். எனக்கு என்ன சாமி தெரியும்? அடியாருடைய பெருமைகளை எல்லாம் எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் என்று சொல்லுகின்ற பொழுது தான் பெருமான் வந்து அடியெடுத்து கொடுக்கிறார். தொல்லைமால் வரைபயந்த தூயாள் தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகுய்ய. பாருங்கள், எதுக்காக திருத்தொண்டத்தொகை கொடுத்தாருன்னா, அல்லல் தீர்ந்து துன்பமெல்லாம் நீங்கி இந்த உலகம் உய்யும் பொருட்டாக அல்லல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவால் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்து செய்ப்பா மொழி என்றார் அப்படின்னார். சரி, சாமியே சொல்லிட்டாரு, தில்லைவால் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன்னு அடி எடுத்து கொடுத்துட்டாரு. உடனே பாட வேண்டியதானே? அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார்னா, சுந்தரர் தூரத்தே திருக்கூட்டம் பழமுறையால் தொழுது அன்பு சேரத் தாழ்ந்து எழுந்தருகு சென்றெய்தி நின்றழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்தார். அப்படின்னா எல்லா அடியார்லையும் அந்த தேவாசிரி மண்டபத்தில் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கள போய் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினாராம். அப்புறம் பஞ்சாங்கமாக விழுந்து 5 ரூபாயில் வணங்கினாராம். அப்புறம் ஒட்டுக்காக வணங்கினாராம் எல்லாத்தையும். அப்புறம் தனித்தனியாக பேரை சொல்லி வணங்கினாராம். எல்லாத்தையும் பேரை சொல்லி வணங்கினாராம். அதற்கு பிறகு தான் திருத்தொண்ட தொகை பாடினாராம். சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறாரு. ஆமாம், அப்படி வந்தது தான் நமக்கு திருத்தொண்ட தொகை. இது ஆரூர் பெருமானே நமக்கு கொடுத்த ஒரு கொடை திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகை நமக்கு வந்து அதுதான் மந்திரங்க. வாரியார் சாமிகள் சொல்லுகின்ற பொழுது பஞ்சபிரம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6, மொத்தம் 11 சம்ஹிதா மந்திரங்கள் சொல்லுவாங்க. அந்த 11 மந்திரங்களாக இருக்கக்கூடியது 11 பாடல் திருத்தொண்ட தொகை. தினசரி நம்ம பாடணும். அதான் மெய்யடியார் சித்தநிலவும் திருத்தொண்ட தொகையினர். ஆமாம், திருத்தொண்ட தொகை தான் தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். தில்லைவாழந்தண்ட புராணத்தில் சொல்கிறார். அந்த திருத்தொண்ட தொகை நமக்கு வந்து அடியார்கள் அத்தனை பேரும் மனனம் செய்யக்கூடிய ஒரு பதிகம். அதனால் ஐயா வந்து அன்றைக்கி ஒப்புதல் கேட்கிற பொழுது அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு. முதல் நூல் நமக்கு திருத்தொண்ட தொகை. அதை வைத்து கொண்டு தான் வகை நூலாகிய திருத்தொண்டர் திரு அந்தாதி. அதில் வந்து ஒரு நாயன்மாரை பற்றி ஒரு பாடல், ஒரு சில நாயன்மாருக்கு 2 பாடல் வரும். அது பொல்லாம் பிள்ளையாருடைய திருவருளாலே
பொல்லா பிள்ளையார் உள்நின்று உணர்த்த நம்பியாண்டார் நம்பிகள் பாடியது. அதற்கடுத்து சேக்கிழார் பெருமான் உலகலாம் என்று சொல்லி பெருமான் அடியெடுத்து கொடுக்க குன்றத்தூர் கோமகனார் நமக்கு விரித்துரைத்தது தான் நம்முடைய திருத்தொண்ட புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம். அதாவது அந்த நூலினுடைய பெயர் திருத்தொண்ட புராணம் தாங்க. அந்த நூலை படித்தா என்ன நன்மை கிடைக்குங்கிறதையும் சொல்லார். 10வது பாட்டில் சொல்லார். பாயிரத்தில் 10வது பாட்டில் இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையை சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையில் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்ட புராணம் என்பாம் அப்படின்னார். அந்த நூலினுடைய பெயர் என்னென்னா திருத்தொண்ட புராணங்கிறார் சேக்கிழார் பெருமானே. அவரே சொல்லிட்டார் திருத்தொண்ட புராணன்னு. இப்போ பெரிய புராணன்னு ஏங்க சொன்னாங்க அப்படின்னா, செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். நம்மால் செய்ய முடியாத அந்த செயல்களை எல்லாம் ரொம்ப எளிதாக செய்த காட்டியவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். இந்த உலகத்தார் செய்ய முடியாத செயல்களை எல்லாம் செய்ததுனால அதுக்கு பேர் பெரிய புராணன்னு வந்ததுங்க. ஏன்னா கந்த புராணம் 10,000 பாடலுக்கு மேலே இருக்குது, கம்பராமாயணம் 10,000 பாட்டுக்கு மேலே இருக்குது. ஆனால் 4,283 பாட்டு இருக்கக்கூடிய பெரிய புராணம் தான் பெரிய புராணன்னு பேர் திருத்தொண்ட புராணத்துக்கு தான். ஏன்னா உலகியல் நோக்கோடு சிந்திக்கவே முடியாதுங்க. அவர்கள் செய்த செயலை யாராலும் எண்ணி பார்க்கவே முடியாது. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன் நாளாரில் கண்ணிடர்ந்து அப்போ வல்லே நல்லேன்னார். எதையுமே நாம் செய்ய முடியாது. பட்டணத்தடிகளே செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு நாம் செய்யவா முடியும்? வாரியார் சாமிகளை வந்து 64வது நாயன்மார்னு சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், நான் என்ன விதைச்ச நெல் எடுத்து அடியாருக்கு உணவு படைச்சு போட்டேன்னா, என்னுடைய மனைவியை அடியார் கேட்டாருங்கிறதுக்காக அனுப்புனேன்னா, என்னுடைய பிள்ளைய அறிஞ்சு நான் என்ன கறி படைச்சு போட்டேன்னா வந்த அடியாருக்கு என்னையா நான் செஞ்சேன்? அவங்களோடவெல்லாம் என்னை ஒப்பிட்டு சொல்லாதீங்க. நாயன்மார் 63 தான், இன்னொருத்தர் 64, 65, 66ன்னு ஏற்றிட்டே எல்லாம் போகக்கூடாது. அந்த தகுதியெல்லாம் யாருக்கும் இல்லை. வாரியார் சாமிகளே சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவர்களுடைய பெருமைக்கு முன்னாடி இன்னொருத்தரை சொல்லவே முடியாது. அதான் பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட அந்த நாயன்மார்கள் அடியார் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கு. ஒவ்வொரு நாயன்மார்களும் இன்னொரு நாயன்மாரை வணங்கியிருக்காங்க. அதுதான் பெரிய சிறப்பு. சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து 2 இடத்துல உள்ளே போகிறதில்ல. எங்கெங்கே போகிறதில்ல அப்படின்னா, நாவுக்கரசு பெருமான் உலவாரப்பணி செய்த அவரை ஆட்கொண்ட திருவதிக்குள்ளே போகிறதில்ல. ஏன் போகிறதில்லைன்னா, நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய திருக்கரங்களாலே உலவாரப்பணி செய்த கோயில் திரு அதிகை. அங்கே நம்ம காலால் போகலாமா என்று சொல்லி சித்தப்பட மடத்தில் போய் தங்கினார். உடையரசு உலகேத்தும் உளவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு பெறும் பதியை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே மடைவளர்தன் புறமனையில் சித்தவடமடம் புகுந்தார் அப்படின்னார். ஏன் அவர் போனால் யாராவது ஏப்பா வந்தேன்னு கேட்க முடியுமா என்ன? நாவுக்கரசருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு, நம்பிகளுடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. 200 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மண்ணுக்கு போகலை அப்படின்னா பெரியவங்களை எந்த அளவுக்கு அவங்க மதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதற்கு பிறகு அவர் அங்கே போகலை. பெருமான் அங்கே வந்தார். அவர் தங்கியிருந்த சித்தவட மடத்துக்கு வந்தார். அவர் அப்படியே பரிசனங்களோடு படுத்திருக்கிறார். அப்படி படுத்திருக்கிற பொழுது அவர் திருவடியை தூக்கி ஒரு தலை மேலே வச்சார். அவர் திருவடியவே நினச்சிட்டு படுத்திருக்கிறார் சுந்தரர். அதிகைக்கு போக முடியலையே, வீரட்டான பெருமானை பார்க்க முடியலையேன்னு அந்த ஏக்கம் அப்படியே படுத்திருக்கிறார். அவர் வந்து திருவடியை தூக்கி வயதான ஒரு வேதியர் கோலத்தில் வர்றார். அப்படியே தலை மேலே திருவடியை வச்சாராம். சேக்கிழார் பெருமான் சொல்லார், பூந்தாரான் திருமுடி மேல் பதும மலர்த்தால் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார் அப்படின்னார். அப்படி பள்ளி கொண்டது போல அவர் திருவடியை தூக்கி தலைமையில வச்சாராம். அதுக்கு சுந்தரர் கேட்டாராம், அருமறையோய் உன்னடி என் சென்னியில் வைத்தன என்ன, என் தலைமையில கொண்டு வந்து காலை வைக்கிறியாப்பா, இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிற பொழுது அப்படின்னு கேட்டதுக்கு சாமி சொன்னாராம், திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கார். சிவபெருமான் சொல்கிறார் பாருங்க, அவருக்கு வந்து திசை தெரியலையா, வயசாகி போச்சான். திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்காரனார். மறுபடியும் வேறொரு பக்கம் போய் படுத்தார். மீண்டும் அவர் தாள் நீட்ட அப்படின்னாரு. மறுபடியும் திருவடி கொண்டே வச்சாராம். என்னை பலகாலம் மிதித்தனை யார் அப்படின்னு கேட்ட பொழுது தான் அப்போ தான் வந்து சாமி சொன்னாராம், கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ எனக்கு கறந்தான் அப்படின்னார். கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ எனக்கு கறந்தான் அப்படின்னார். அப்படின்னா இன்னுமா தெரியல சுந்தரா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகு தான் அந்த தம்மானை அறியாத சாதியார் உலர் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை அங்கே பாடுறாரு. அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதிக்குள்ளே போகிறது இல்லைங்க. அப்படி போகாதனால என்னாச்சு அப்படின்னா, பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளும் நான் மிதியேன் என்று ஓர் எல்லையில் வள்ளலார் வளமாக வரும் பொழுதில்
கொள்ளுமால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருளன்னார் சேக்கிழ பெருமான். ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த பதிக்குள்ளே நம்ம காலால் மிதித்து போகிறதா என்று சொல்லி ஊர் எல்லையில் வளமாக வர்றாராம். சாமி என்ன பண்ணாராம்? இடமாக போனாராம். இடமாக சென்று எதிர்காட்சி கொடுத்தாராம். கைலை காட்சி கொடுத்தாருங்க. இங்கே வந்து திருவடி கிடச்சிதா, அங்கே கைலை காட்சி கொடுத்தார். காதில் வெண் குலையனை கழுமல வளநகர் கண்டு கொண்டேனேன் சாதலும் பிறத்தலுங்கிற பதிகத்தில் பாடுறார். இப்படி 2 இடத்துக்கும் சுந்தரர் போகலை. ஞானசம்பந்த பெருமான் நம்ம தொண்டை நாட்டில் வந்து காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்த வந்த திருவாலங்காட்டுக்குள்ளே உள்ளே போகிறதில்லைங்க. அதே சேக்கிழ பெருமான் ஞானசம்பந்த பெருமான் வந்து எவ்வளோ பெரியவர்! அவர் தானே நமக்கு தவ முதல்வர் இல்லையா? நம்முடைய சைவ சமயத்தினுடைய தலைவராகவே சொல்லலாம் இல்லையா? ஆனால் அவர் வந்து போகலைங்க. அதை சொல்கிறாரு. ரொம்ப பயந்தாராம் அங்கே போகிறதுக்கு. இம்மையிலே புவியில்லோர் யாரும் காண ஏழுலகம் போற்று சிப்ப எம்மையாலும் அம்மை திரு தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலம் காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மை நெறி வழுவாத பதியின் மாடோர் செழும்பதியின் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்கிறார். அப்படியே அங்கே உள்ளே போகல, வேறொரு பதியில் போய் உறங்கிட்டு இருக்கிறார். அப்படி உறங்கி கொண்டிருக்கிற பொழுது சாமி போய் கனவுல போனாராம். போய் நடு யாமத்தில் போய் கேட்குறாராம். எப்பொழுதும் ஞானசம்பந்த பெருமான் போய் ஒரு பதிகம் பாடுவார். அன்றைக்கு கொஞ்சம் அயர்ச்சி, அப்படியே தூங்கிட்டார். சாமி போய் கேட்டார், அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதற்கு பிறகு அந்த நேரத்தில் ஒரு பதிகம் பாடியிருக்கார் ஞானசம்பந்த பெருமான். துஞ்ச வருவார் அவர் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அந்த பதிகத்தை சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லார்னா, மெய்யுருகும் திருப்பதிகம் விளம்பலுற்றார் என்று சொல்லுவார். இப்படியெல்லாம் நம்முடைய அருளாளர்கள் வாழ்ந்த ஒரு நாடு இந்த நாடு என்று சொல்லி, அதுக்கு மேலே எல்லா நாட்டுக்கு மேலே ஒரு சிறப்பு என்னென்னா தொண்டை நாட்டுக்கு தான் உண்டுங்க. ஏன்னா தொண்டை நாட்டுக்கு வந்து அதாவது திருக்குறிப்பு தொண்டை நாயனாருடைய புராணத்தில் மொத்தம் 128 பாட்டு. 128 பாட்டில் திருக்குறிப்பு தொண்டை நாயனார் புராணத்தை சேக்கிழ பெருமான் எத்தனை பாட்டு பாடுறாருன்னா வெறும் 18 பாட்டு தான் பாடுறார். மீதி 110 பாட்டு தொண்டை நாட்டு சிறப்பே பாடுறார். அப்படி என்ன இந்த தொண்டை நாட்டில் இருக்குதுன்னா இருக்குது. உமையம்மையே சிவபூஜை பண்ணின ஒரு பேர் முதல் பாட்டிலே அதான் சொல்கிறார். ஏயுமாறு பல்லுயிர்களுக்கு தாயனால் தன் அந்த பூஜை பண்ணினது தான் முதல் பாட்டிலே சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. கைலாயத்தில் உமையம்மை வந்து சிவபெருமான்கிட்ட ஆகமங்களை எல்லாம் கேட்குறாங்க. ஆகமங்களை எல்லாம் கேட்ட உடனே அம்மாவுக்கு என்ன வருது அப்படின்னா, பூசை பண்ணணுங்கிற எண்ணம் வருதுங்க. அதான் எண்ணில் ஆகமும் இயம்பு இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரை தருள அண்ணலாரை அர்ச்சனை செய்து ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து அப்படின்னாருங்க. அதாவது நமக்கு சைவத்தில் வேதம் ஆகமம் 2 இருக்குது வடமொழியில். தமிழில் வந்து இருக்கிறது எல்லாமே திருமுறை தான் இருக்குதுங்க. சரி, இந்த ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா பூசனை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகமத்தினுடைய உள்ளறை என்னன்னா பூசனை. ஏன்னா ஆகமத்தை கேட்ட அம்மாவுக்கு வந்து என்ன வந்து மனசில் நினச்சாங்க அப்படின்னா பூஜை பண்ணணும்னு நினச்சாங்க. அந்த பூசையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. எய்தீசி ராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டடைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் அப்படின்னு. சிவகோசரியார் அந்த காட்டுக்குள்ளே என்ன கொண்டு வந்தார்னா பூவும் நீரும் தான் கொண்டு வந்தாராம். அப்போ ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா பூவும் நீரும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகமம் என்னன்னா நமக்கு ஆகமம் வடமொழி படிக்கலை அப்படின்னா கவலை இல்லை. சேக்கிழ பெருமான் அதனுடைய சாரத்தை சொல்கிறார். நமக்கு வேதத்தினுடைய சாரத்தை சொல்கிறார். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அடியார் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. அது எங்கே சொல்கிறார் அப்படின்னா திருநீலக்க நாயனாருடைய புராணத்தில் சொல்கிறார். வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவன் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை 2மே செய் கருத்துடையார்னர். இப்போ வேதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா அடியார் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஆகமத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா நமக்கு பெருமான் வழிபாடு பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்வது தான். அம்மா ஆகமத்தை கேட்ட உடனேயே அம்மாவுக்கு பூஜை பண்ணணுன்னு ஆசை வந்துருச்சுங்க. சாமி கேட்டாராம். சாமிக்கு தெரியும் ஆகமத்தை கேட்டால் பூஜை பண்ணணுங்கிற ஆசை வரும்னு சாமிக்கு தெரியும். சாமி சிரிச்சுட்டே கேட்டாராம். சேக்கிழ பெருமாள் சொல்றார், நங்கை உள்நிறை காதலை நோக்கி நயந்து அங்கன் முறுவலும் எய்தி அடுத்தது எண்கொள் நின்பால் என வினவ அம்மா சொன்னாங்களாம், இங்கு நாதா நீ உரைத்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை
பூசை கொள்ள பொங்குகிறது என் ஆசை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அப்புறம் சாமி சரி பூசை பண்ணுறதுக்கு அம்மா தயாராகிட்டாங்க. பூசை எங்கே வச்சு பண்ணுறது அப்படிங்கிற பொழுது தான் சாமி சொல்கிறார், தென் திசையில் காஞ்சிபுரம் என்று சொல்லி, காஞ்சி மாநகரம் என்று சொல்லி ஒரு பதி இருக்குது. அங்கே கம்பை ஆறு ஓடிட்டுருக்கு. கம்பை ஆற்றங்கரையில் ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தினுடைய வேருக்கடியில் நான் இருப்பேன், எடுத்து நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது தான் அம்மா அங்கேருந்து மலையரசன், அம்மாவுடைய அப்பா வந்து மலையரசன், அவர் அப்படியே பரிசனங்களை எல்லாம் அனுப்புகிறார். நேராக காஞ்சிபுரத்துக்கு வந்து கம்பையாற்றங்கரையில் அந்த மாமரத்துக்கடியில் நின்று அம்மா வந்து அந்த அஞ்செழுத்தை சொன்னாங்க. நெஞ்சம் ஈசனை காண்பதை விரும்பி நிரந்தரம் திரு வாக்கினில் அஞ்செழுத்துமே ஆக செம்மலர் கை குவித்து நின்று அருந்தவம் புரிய தஞ்சமாகிய அருந்தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலைமகள் காண அப்படின்னார் சேக்கிழ பெருமாள். அப்படியே அம்மா போய் அந்த மாமரத்துக்கு அடியில் நின்று அப்படி அஞ்செழுத்தை சொல்லி அப்படியே தவத்தில் இருந்தாங்களாம். அப்படி இருக்கிற பொழுது சாமி அப்படியே நேராக அம்மாவுடைய கையில் வந்து அந்த மாமரத்தினுடைய வேருக்கடியிலிருந்து பெருமாட்டி வந்து கிடைக்கிறாங்க. அப்புறம் பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணுகின்ற பொழுது அது எப்படி பூஜை பண்ணாங்களா, ஆகம முறைப்படி நாளுக்கு நாள் அன்பு அதிகமாச்சான். அதான் சொல்வார், கரம் தரும் பயன் இது என உணர்ந்து, அதான் நமக்கு கையை சாமி கொடுத்துருக்கார் இல்லையா, அதனுடைய பயன் என்னென்னா பூசை பண்ணுறது தாங்க. எல்லோரும் பூசை பண்ணணும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூசை பண்ணணும். கரம் தரும் பயன் இது என உணர்ந்து கம்பம் மேவி உம்பர் நாயகர்வால் நிறந்த காதல் செய் உள்ளத்தலாகி நீடு நன்மைகள் யாவையும் செய்ய வரம் தரும் பொருளாம் மலை வள்ளி மாறிலா மலர்ந்த பேரன்பால் சிரம் பணிந்தலு பூசை நாள்தோறும் திருவுளம் கொள்ள பெருகியதன்றே என்று சொல்லி தினசரி அம்மா வந்து நாளுக்கு நாள் பூசை பெருகி கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு கம்பை ஆற்றிலே வெள்ளம் வந்தது. இதெல்லாம் அது பெரிய சரிதான் இருக்கட்டு. இப்போ உமையம்மை வந்து பூசை செய்யக்கூடிய அளவுக்கு பெருமை பொருந்தது அப்படிங்கிறது எல்லா பெருமையை விட சிறந்த பெருமை. அதற்கு பிறகு இந்த காலத்தில் அதற்கு பிறகு என்னெல்லாம் அங்கே பெருமை இருந்தது அப்படின்னா, சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க, தொண்டை நாட்டினுடைய சிறப்பு சொல்லுகின்ற பொழுது முதல்ல பழையனூர் சொல்கிறாருங்க. பழையனூர் சொல்லுகின்ற பொழுது பழையனூரில் வந்து அதை சொல்வார், சிறு தொண்டர் நவை வந்து உற்ற போது வணிகனுக்கு ஒரு கால் மெய்மையும் சொற்றையை நீக்கி நல்லா சொல்வார். அதாவது நீலி கதைன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா. தொண்டை நாட்டில் வந்து நீலி கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அந்த தொண்டை நாட்டு சிறப்பில் சேக்கிழ பெருமான் சொல்கிறார். பழையனூர் என்று சொல்லி அங்கே ஒரு திருவாலங்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பழையனூர். தொண்டை நாட்டில் ஒரு வணிகன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய மனைவியை வந்து கொஞ்சம் துன்புறுத்துகிறான். அப்படி தன்னுடைய மனைவியை துன்புறுத்தி இருக்கிற பொழுது நற்றிரம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவை வந்து உற்றபோது வணிகனுக்கு ஒரு கால் தம் உயரியும் சொற்ற மேன்மையும் காக்க உயரையே கொடுத்த மேன்மையுடையது தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறாரு. அப்படி அந்த வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய மனைவியை துன்புறுத்தி அந்த மனைவி வந்து இறந்தே போயிடுறா. அப்படி இறந்ததுக்கு பிறகு அந்த பெண் வந்து ஒரு பேயாக மாறி, அதை நீலி அப்படிங்கிறது அதுதான், அதை பேயாக மாறி எப்படியாவது இவனை பழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்குது. அப்படி பின்தொடர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது அதை தெரிஞ்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு சோதிடர்கிட்ட போய் ஒரு மந்திரவாதிகிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு வாள் ஒன்று கையில் கொடுத்து, இந்த வாழை வந்து எப்போவுமே நீ வந்து கீழே வைக்கக்கூடாது, இந்த வாழை கீழே வச்சிட்டின்னா அந்த பேய் உன்னை கொன்றும், அதனால் இந்த வாள் கையில் இருக்கணும்னு சொல்லி ஒரு வாழை கொடுத்து அனுப்பிச்சுட்றான். அப்படி அனுப்பிச்சுடுற பொழுது அந்த பேயும் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, நீலி வந்து ஒரு கள்ளி செடியை ஒடித்து அது ஒரு குழந்தையாகவும் பெண் குழந்தையாகவும் இந்த நீலி பேய் வந்து ஒரு பெண்ணாகவும் மாறி அவன் அலைக்கழைத்து கொண்டு வருகின்ற பொழுது அவன் நேராக எங்கே வரான்னா பழையனூர் வர்றான். திருவாலங்காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பழையனூர். சாயந்தர நேரம் ஆயிடுது. அப்படி சாயந்தர நேரம் ஆனதுக்கு பிறகு அவன் வந்து அடைக்கலம் கேட்குறான். இந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அடைக்கலம் கேட்கின்ற பொழுது அந்த பேசிகிட்டு இருக்க அந்த பெண் வந்து சொல்கிறா, இவன் என்னுடைய கணவன்,
வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு என்னையே என்னுடைய குழந்தையும் எனக்கு இவனுக்கு பிறந்த குழந்தை இது, எங்கள் 2 பேரத்தையும் இவன் வந்து துன்புறுத்துறான் அப்படின்னு சொல்லி அந்த பேய் வந்து பெண் போல் சொல்லிகிட்டு இருக்குது. இது பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அந்த குழந்தை வந்து அப்பா அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிக்குது. இப்போ சபை நியாயம் பேசுகிறவங்க பார்க்குறாங்க, வேளாளர்கள் 70 பேர் நியாயம் பேசுகிறாங்க. அங்கே பழையனூர் வேளாளர்கள் 70 பேர். அவங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அந்த குழந்தை வந்து அப்படி பிடிச்சதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது உண்மைதானாட்டிருக்கு, இது வந்து அவனுடைய மனைவி தான், இந்த குழந்தை அவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த குழந்தை தான், இந்த வணிகன் தான் பொய் சொல்வானாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பேசிகிட்டு இருக்கிற பொழுது இரவு நேரம் ஆயிடுது. அந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு நாள் இரவு நீங்கள் 3 பேர் இந்த வீட்டில் இருங்க, நாளைக்கு காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது அந்த பேய் என்ன செய்யுன்னா, அவன் கையில் இருக்கிற வாளை பிடுங்கிக்குங்க, அந்த வால் எங்கள் 2 பேர்த்தையும் கொண்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னதுனால இந்த நீலி கண்ணீர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அப்போ வந்தது தான். அப்படி அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, வணிகர்கள் வந்து அந்த வாளை கேட்குறாங்க. அவன் பதறான், இந்த வாள் இல்லைன்னா இந்த பேய் என்னை கொன்றும், நான் அந்த வாளை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற பொழுது, உன்னுடைய உயிருக்கு ஏதாவது அப்படின்னா நாங்கள் 70 பேர் எங்களுடைய உயிரை கொடுப்போம், அதனால் இந்த வாளை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவன் வந்து அந்த வாளை வாங்கி வைக்கிறாங்க. அப்படி வாங்கி வச்ச உடனேயே இரவு 12 மணிக்கு மேலே அந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா, அவனை கொன்று கீறி அவனை பழி வாங்கிட்டு அந்த கள்ளி செடியை குழந்தையும் தூக்கிட்டு கூட்டிகிட்டு 2ம் போயிடுது. அடுத்த நாள் வந்து வணிகர்கள் பார்க்குறாங்க, அவன் இறந்து கிடக்கிறான், அந்த வணிகன் இறந்து கிடக்கிறான். வேளாளர்கள் வந்து பார்க்குறாங்க, இறந்து கிடக்கிற பொழுது அவங்க எல்லாம் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலை, அதனால் நம்ம 70 பேரும் தீ மூட்டி உயிரிழந்தே ஆகணும் என்று சொல்லி எல்லாரும் அந்த பழையனூரில் வந்து தீ மூட்டி 70 பேர் ஒன்று சேர அந்த தீயில் புகுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். அத்தனை பேர் தன்னுடைய எல்லாத்தையும் பெருமான் ஆலங்காட்டு பெருமான் தன்னுடைய திருவடியில் சேர்த்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் இருக்குது. தொண்டை மண்டல சதக செய்யுள்ளையும் அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வாய்மை உடைய வேளாளர்கள் வாழ்ந்தது இந்த தொண்டை நாடு. அதே மாதிரி இன்னொரு சரித்திரத்தை சொல்கிறார். நம்ம தொண்டை நாட்டுக்கும் மலைநாடு என்று சொல்லக்கூடிய கேரள நாட்டுக்கும் ஒரு கலகம் வந்துடுது. அப்படி கலகம் வருகின்ற பொழுது அங்கங்கே மக்கள் எல்லாம் சிதறி போயிடுறாங்க. அப்படி சிதறி போகின்ற பொழுது யார் யார் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது தெரியறதில்ல. அப்போ வந்து ஒரு பெண் குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எங்கே போகிறதுன்னு தெரியாத தொண்டை நாட்டுக்குள்ளே வந்து ஒரு வேளாளர் வீட்டுக்குள்ளே வந்துடுது. அந்த வேளாளர்கள் வந்து அந்த குழந்தைய அப்படியே தங்களுடைய குழந்தை மாதிரி, தன்னுடைய பெண் குழந்தை ஒன்று இருந்தால் எப்படி வளர்த்துவாங்களோ அது மாதிரி வளர்த்துறாங்க. அப்படி வளர்த்து கொண்டு இருக்கிற பொழுது அவங்க எப்படியா தேடி வந்து கண்டுபிடிச்சி நம்ம குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்து அந்த குழந்தையை அழைத்து கொண்டு செல்வதற்காக அவர்கள் அங்கே வருகின்ற பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நாங்கள் வளர்த்த குழந்தை, எங்களுடைய பிள்ளை இது, அதனால் வந்து நாங்கள் திருமண சீர் வரிசையெல்லாம் செய்து தான் கொடுப்போம், ஒரு வயசு வந்த பெண்ணை சும்மா நாங்கள் அனுப்ப முடியாது என்று சொல்லி அவங்க திருமண சீர் வரிசையெல்லாம் செய்து அனுப்புனாங்களாம். அதுலேருந்து தொண்டை நாட்டுக்காரருக்கும் அந்த சேர நாட்டுக்காரருக்கு என்ன உறவு அப்படின்னா மாம மச்சன உறவு அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் பாடுறாருங்க. ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவு சீர் சேரனார் திருமலை நாட்டு வான் நிலாவுவோன் மைத்துனக்கு என்னை பேணனிடைய பெருஞ்சிறப்புடையது பெருந்தொண்டை நாடு என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்கிறாருங்க. அதாவது சேர நாட்டை பற்றி சொல்கிற முதல் இடம் இதுதான், திருக்குறுப்பு தொண்டாயன புராணத்தில். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சேரமான் பெருமான் நாயனார் அங்கே கொண்டு வந்துடுறார். ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் அப்படின்னார். அப்படின்னா சேரமான் பெருமான் நாயனார் திருநீற்றை எப்படி நினச்சார் அப்படின்னா அருள் சக்தியாகவே கருதினாராம். ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன்னார். அவர் ஒரு பெரிய அரசர், எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா, கலரிற்றைவர் நாயனார் புராணத்தில் இது இருக்குது. அந்த பெரிய அரசர் அவர் வந்து பட்டத்து யானை மேலே நகர்வனம் வர்றார். அப்படி நகர்வனம் வந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு ஊர் வண்ணான், சலவை தொழிலாளி, அந்த ஊர் வண்ணான் வந்து அப்படியே வந்து கொண்டு இருக்கிற பொழுது அவர் அந்த உவர் மண் என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணெல்லாம் மேனியில் பட்டு மலையில் நனைஞ்சு வெயிலில் காஞ்சதுனால அப்படியே வெள்ளை வெள்ளை ஏறின அந்த மேனி இருக்குது. பார்க்கறதுக்கு அந்த காட்சி இவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு திருநீற்று காட்சியாக தெரியுதுங்க. அப்படி திருநீற்று காட்சியை தெரிஞ்ச உடனே பட்டத்து யானையிலிருந்து கீழே இறங்குறார்.
இறங்கி போய் அவரை வணங்குறார். அப்படி வணங்குகின்ற பொழுது ஒரு அரசன் வந்து வணங்கினா ஒரு வண்ணானுக்கு எப்படி இருக்கும்? அவர் ரொம்ப பயந்து போயிடுறார். அவர் அந்த வண்ணார் என்ன சொல்றாருன்னா, யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படின்னு சொல்லி அப்படியே பயந்து இருக்கிற பொழுது அப்போ அவர் சொன்னாராம், சேரமான் பெருமான் நாயனார் திருநீற்று வாரவேடம் அடியேன் அடி வண்ணான்னு சொன்னோன்னா அடியேன் அடிச்சேரன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். யார்? ஒரு அரசர் சொல்கிறார், அடியேன் அடிச்சேரன் திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏகமனம் ஒளிந்தார் அப்படின்னாராம். ஏன் வருந்தாதேன்னு சொன்னார் அப்படின்னா, பக்கத்தில் வரவங்கெல்லாம் படைத்தளபதிகளும் அமைச்சர்கள்லாம் வந்துட்டுருக்குறாங்க, போய் ஏதாவது அவனை அடித்து போடுவாங்கன்னு சொல்லி அவர் பயந்துருக்கிறார் இப்போ. ஏன்னா அரசரே வந்து இறங்குற அளவுக்கு நீ எத்தாரி வரதா சொல்லுவாங்கள்ல, அரசர் சும்மா இருந்தாலும் கூட இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். அதனால் வந்து வருந்தாதே ஏகமனம் ஒளிந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்படி அந்த ஒரு சேரமான் பெருமான் நாயனாருடைய நினைவாக தகடூர் என்று சொல்லக்கூடிய தருமபுரியில் ஒரு அரசர், பிற்காலத்தில் வந்து ஒரு அரசன் தன்னுடைய மகனுக்கு எப்படி பேர் வச்சிருக்கிறாருன்னா வண்ணானை கும்பிட்டான்னு பேர் வச்சுருக்காருங்களாம். இது சென்னை பையா வந்து ஒரு நூலில் எழுதியிருக்கிறாங்க. எங்கள் பேரூர் மணிவாசக மன்றத்தினுடைய ஐயாலாம் இருக்கிறாங்க, ஐயா கூட நல்லா நெருங்கி பழகினவர்கள், கார்த்தி ஐயாலாம் இருக்கிறாங்க. ஆமாம், அவர் வந்து சொன்னார், ஐயா சொன்னார், சென்னை பையா சொன்னார் வண்ணானை கும்பிட்டான் அப்படின்னு சொல்லி. சேரமான் பெருமான் நாயனார்னே வச்சுருக்கலாம், ஆனால் அப்படி வைக்கல, வண்ணானை கும்பிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பெயர் வைத்திருக்கிறதாக சொல்லுவாங்க. இப்படி இந்த முதல் இடம் அப்படிங்கிறதுனால அந்த ஆனையாமென நீரு கண்டு அடிச்சேரன்கிற இடத்துல வந்து சேரமான் பெருமான் நாயனார் சொல்கிறார் சேக்கிழ பெருமான், இது ஒரு அருமையான ஒரு இடம். அதே மாதிரி இந்த ஆற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது பாலாறு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பாலாறு எப்பொழுதும் தண்ணி ஓடாது, மணல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வயலில் வேலை செய்யக்கூடிய மல்லர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த வேலை செய்யக்கூடியவங்க போய் அந்த மணல் அப்படி கையில் வருடுனாங்கன்னா தண்ணி வேகமாக பீறிட்டு வருமா. அது எப்படி போக அப்படின்னா மடையை உடைச்சிட்டு போகிற மாதிரி போகுமா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அதாவது தாயினுடைய மடியில் எப்பொழுதும் பால் வந்துகிட்டே இருக்காது, ஆனால் பசிக்குதுன்னு சொல்லி குழந்தை போய் கையை வச்சா தாயினுடைய மடியில் பால் சுரக்குமா. இந்த பாலாற்றுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்ற கூட அதை சொல்கிறாருங்க. பிள்ளை தைவர பெருகுபால் சொரிமுளை தாய் போல் மல்லர் வேனிலின் மணற்றர் பிசைந்துகை வருட வெள்ள நீர் இருமரங்கு ஏறி பள்ள நீர் மடை உடைப்பது பாலி என்று சொல்லி பாலாற்றுக்கு வந்து அவ்வளவு பெருமை சொல்கிறார். ஒரு தாயினுடைய முலை எப்படி அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவதற்காக சுரக்குமோ, அது மாதிரி வேலை செய்யக்கூடிய மல்லர்களுடைய அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு பாலாறு கூட அப்படி வந்து அந்த நீர் சுரந்து காட்டும் என்று சொல்லி சொல்கிறார். 3 ஆற்றை வந்து சேக்கிழ பெருமான் மிகச்சிறப்பாக சொல்வார். இந்த பாலாற்றுக்கு இந்த ஓமை சொல்கிறாரு. எங்கள் பொன்னி யார் இருக்குது பாருங்கள், எங்கள் காவிரிக்கு சொல்லுகின்ற பொழுது 4 ஓமை சொல்கிறாரு. அந்த 4 ஓமை ரொம்ப அருமையாக இருக்கும். முதல்ல வந்து நிலமகளுக்கு சொல்வார், அப்புறம் பிரம்மனுக்கு சிலடையாக சொல்வார், அப்புறம் உமையம்மையினுடைய கருணை ஒழுக்கத்துக்கு சொல்வார், கடைசியாக ஒரு ஓமை சொல்வாருங்க, அடியாருக்கு ஓமையாக சொல்வார். வெள்ளப்பெருக்கு காலத்தில் அந்த காவிரியில் வந்து மலர்களெல்லாம் அடித்து கொண்டு வருமா. அப்படி அடித்து கொண்டு வரக்கூடிய மலர்கள் தானே போய் பெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியில் விழுகுமா. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னா, சேக்கிழ பெருமானுடைய கண்களுக்கு பக்குவமுடைய ஒரு அடியார் தீட்சை வாங்கி பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்வது போல இருக்குதான். சேக்கிழ பெருமான் சொல்றார், வம்புலா மலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வாருகிற எண்ணில் சிவாலயத்து எம்பீரானை இறைஞ்சலின் ஈர்ம்பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பரும் ஒக்குமால் அப்படின்னார். இது பொன்னி நதியை பற்றி சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு வைகை நதியை பற்றி ஒரு ஓமை சொல்வார். வைகை நதியில் ஞானசம்பந்த பெருமான் அந்த புனல்வாதத்துக்கு போய் நிற்கிறார். அப்படி வைகையில் நிற்கின்ற பொழுது அந்த வைகை அப்படி வேகமாக போகும். அந்த வேகத்துக்கு ஒரு ஓமை சொல்வார் பாருங்க. அதாவது என்ன சொல்வார் அப்படின்னா, அந்த பாடல் நினைவு வரும் சொல்கிறேன். அந்த ஓமை என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி, அந்த கணவன் வந்து வியாபார நிமித்தமாக வெளியூர் போயிடுறானா. அப்படி வியாபார நிமித்தமாக வெளியூர் செல்லுகின்ற பொழுது மழைக்காலம் வந்துருச்சு. மழைக்காலம் வந்ததுனால அந்த மனைவிக்கு வந்து கணவனுடைய நினைவு வந்து தான் அந்த பெண்ணுடைய மனசு எவ்வளோ வேகமாக இருக்குமோ அது மாதிரி ஓடுதான் அந்த வைகை நதி. அது சொல்வார். ஆமாம், அருமையான ஒரு பாடல். அது நினைவு வரமாட்டேங்குது எனக்கு. ஆமாம், அந்த ஒரு ஓமை சொல்வார். இப்படி ஒரு நதியை பார்க்கின்ற பொழுது கூட அதை வந்து சரிதத்தோடு சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு அந்த தெய்வ கவி என்று சொல்வது சேக்கிழ பெருமாட்டை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தொண்டை நாட்டில் திருவள்ளத்தை பற்றி சொல்கிறாருங்க.
திருவள்ளத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த தீக்காளி அவனருக்கு அருள் செய்ததை சொல்கிறார். அதுபோக அங்கே எப்படியெல்லாம் இருந்தாங்களாம், அந்த ஊரில் நல்வினை பயன் செய்த மாதர்கள் இருந்தாங்களாம். அப்புறம் அதுபோக திருநீர் பூசி அன்பர்கள் அங்கே நிரம்ப இருந்தாங்களாம். தீது நீங்கிட தீக்காளியாம் அவனருக்கு நாதர்தாம் அருள் செய்தது. நல்வினை பயன் மாதர் தோன்றிய மரபுடை நாடு. அப்புறம் என்ன சொல்லார்னா, திருநீர் பூசியது நல்வினை பயன் செய் மாதர் தோன்றிய மரபுடை நாடு. பூதி சாதனத்தவர் போற்றிய பொற்பால் விளங்கும் என்று சொல்லி திருநீர் அணிந்த பெருமக்கள் அந்த காலத்தில் இருந்தாங்களாம். சேக்கிழ பெருமான் சொல்லார் திருவள்ளத்தில். அப்புறம் நல்வினை பயன் செய்த மாந்தர்கள் அங்கே நிரம்பிருந்தார்கள். அதே போல் அங்கே தீக்காளி என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கனுக்கு பெருமான் அருள் செய்தார் என்று சொல்லி அந்த ஊரை சொல்கிறார். அதற்கடுத்து நமக்கு காஞ்சிபுரத்தை தான் உமையம்மை பூசை செய்ததை சொல்கிறார். அதே மாதிரி ஒற்றியூர் வரார். திருவொற்றியூர் வருகின்ற பொழுது இன்னொரு சிறப்பு என்னென்னா, தொண்டை நாட்டில் 4 வகை நமக்கு இலக்கணத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இல்லைங்களா? 4 வகையான நிலம், 5 வகையான திணை சொல்லுவாங்க இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, திணை 5, நிலங்கள் 4. அந்த 4 வகையான நிலங்களும் 5 வகையான திணையும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு தொண்டை நாடு தான், வேறு எங்கேயும் கிடையாதுங்க. அந்த ஒரு பெருமை தொண்டை நாட்டுக்கு மட்டுமே உண்டு. அந்த 4 வகையான நிலங்கள் இருக்கக்கூடிய நாடுகள்லேயும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது. அது எல்லாமே சேக்கிழ பெருமான் திருக்குறுப்பு தொண்டையான புராணத்தில் சொல்கிறார். அப்படி வருகின்ற பொழுது தான் தொண்டை நாட்டில் கடைசியாக இதுக்கு சென்னைக்கு வருகின்ற பொழுது ஒற்றியூர் வர்றார். ஒற்றியூர் வருகின்ற பொழுது அங்கே என்ன சொல்கிறார், மருட்கொடுந்தொழில் மன்னவர் எழுதிய வரியை நெருக்கி எழுதிய ஒருத்தர்தம் கோயில் என்று சொல்லி, ஒற்றியூர் நீங்களாக என்று நெருக்கி எழுதிய ஒருத்தர்தம் கோயில் திருப்பரப்புடையது தொண்டை நாடு என்று சொல்லி எழுதுவார். அப்படின்னா ஒரு மன்னன் அங்கே இருந்தார், மந்ததரா அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் அங்கே இருந்தார். அந்த மன்னன் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது எல்லாரும் அரண்மனையில் இருக்கக்கூடிய சோழர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, சாமி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை பாதியாக அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த அரசர் நோய் நமக்கு நீ நல்லாகாது, சீக்கிரமாக போயிட்டா பரவாயில்ல, இந்த உடம்பை விட்டு போயிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறார். அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமாக உயிர் போகணுன்னா நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை பாதியாக குறைங்க. பாருங்கள், சிவபுண்ணியத்தை பாதியாக குறைச்சா சீக்கிரமாக போயிடுவோம்மா. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். செஞ்சிட்ருக்கிறதுலேருந்து குறையக்கூடாது, அதிகமாகிட்டு போகலாமே ஒழிய குறையக்கூடாது. செஞ்சிட்ருக்கிறதையாவது செய்யணும், குறைச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேயே அரசர் என்ன செய்கிறாருன்னா, அரண்மனை கணக்கரையெல்லாம் அழைக்கிறார். அப்படி அரண்மனை கணக்கர்கள் எல்லாம் வராங்க. வந்துட்டு சரி 7:30 முடிச்சிடலாமா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தேன் ஐயா. சரி சரி. அப்படி எல்லாம் கணக்கர்கள் எல்லாம் அழைக்கிறார். கணக்கர்கள் எல்லாம் வர்றாங்க. அரண்மனையில் சொல்கிறாங்க, இனிமேல் நாளையிலிருந்து படித்தரங்களை பாதியாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி படித்தரத்தை எல்லாம் குறைக்கிறாங்க. அப்படி குறைக்கிற பொழுது அதை எழுதிடுறாங்க. எழுதுனதை அடுத்த நாள் படிக்க சொல்கிறாங்க. அப்படி அந்த கெசட்டில் எழுதுனதை அடுத்த நாள் படிக்கிற பொழுது அதில் ஒரு கமா போட்டு, நம்ம விட்டு போச்சுன்னா கமா போட்டு எழுதுமில்ல, அது மாதிரி ஒரு கமா போட்டு ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இது யார் எழுதுனாங்க? ஒற்றியூர் நீங்களாகன்னு எழுதுனது யாருன்னு கேட்டால், நான் எழுதலை. கணக்கர் நீயா? இல்லை நான் எழுதலை சாமி. எல்லாரும் எழுதலைங்கிறாங்க. அப்புறம் யார் எழுதுனாங்கன்னா, ஒற்றியூர் பெருமானே அங்கே எழுதியிருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. அப்படி எழுதி அதை படிக்கிறாங்க. மறுபடி என்ன ஆகுதுன்னா, அந்த அரசனுக்கு நோய் நல்லாயிருது. நோய் நல்லாகி நீண்ட காலம் அவர் அந்த அயோத்தி மன்னன், அவர் மந்ததரா அப்படிங்கிறவர், இந்த ஒற்றியூரை நீண்ட நாட்களாக ஆட்சி செய்தார். ஒற்றியூர் பெருமானுக்கு செய்யக்கூடிய படித்தரங்களை பல மடங்கு உயர்த்தி நல்ல ஒரு ஆட்சி செய்தார் என்று சொல்லி பெரிய புராணத்தில் நமக்கு அந்த செய்தியும் தொண்டை நாட்டு சிறப்பில் வந்திருக்கு. இன்னொன்று தொண்டை நாட்டு சிறப்பில் ரொம்ப என்னென்னா, நமக்கு மயிலாப்பூர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதி இல்லைங்களா? மயிலாப்பூரில் நம்முடைய அங்கே தான் ஒரு உண்மையை சொல்கிறார் சேக்கிழ பெருமான். இந்த உலகத்தில் 2 பயன் ரொம்ப முக்கியமானது. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடும் மன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல்.
கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்தல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகென உரைப்பார் அப்படின்னு சொன்னாருங்க. இந்த உலகத்தில் 2 பயன் சிறந்தது சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒன்று அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது, இன்னொன்று இறைவனுடைய திருவிழாக்களை கண்டு நாம் வந்து அந்த விழாக்கள் எல்லாம் கலந்து கொள்ளுவது. அதில் கூட முதல்ல எதை சொன்னார் அப்படின்னா, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பை தான் சொன்னார். நீங்கள் பெரிய புராணம் தான் இப்படி இருக்குதான்னு பார்த்தா, ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை பாருங்கள். மட்டிட்ட புன்னையம் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உரித்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதையோ பூம்பாவாய். அட்டிட்டல்னா அன்னம்பாளிப்பு இல்லைங்களா? முதல் பாட்டில் அன்னம்பாளிப்பு சொல்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். பின்னாடி வரக்கூடிய 9 பாட்டில் இறைவனுடைய விழாக்களை சொல்கிறார் சரிங்களா? ஆதிரை நாள் காணாது போதிய பூம்பாவாய், கார்த்திகை தொல் கார்த்திகை விளக்கீடு காணாது போதிய பூம்பாவாய், பங்குனி உருத்தர நாள், இப்படி ஒவ்வொரு மாசி கடலாட்டு, கடைசியாக பெருஞ்சாந்தி, இதெல்லாமே சொல்கிறார். அப்போ 9 பாடல்கள் இறைவனுடைய விழாக்களை பற்றி பாடுறார் இல்லையா ஞானசம்பந்த பெருமான். ஒரு பாட்டு அடியாருடைய அன்னம்பாளிப்பை பாடுறாரு. சிவப்பணியை உரையில் எழுதுகிறாருங்க. வேறு யாருக்கும் அந்த தைரியம் வராது. எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, அடியார் சிறப்பை பற்றி பாடிய அந்த ஒரு பாடல் இறைவனுடைய திருவிழாக்களை பற்றி பாடிய 9 பாடல்களுக்கு ஒத்ததுன்னு எழுதுகிறார். வேறு யாரும் எழுத முடியாது. சிவப்பணி ஐயா மட்டும்தான் உரை எழுத முடியும். அந்த 9 பாடல்கள் இந்த ஒரு பாடலுக்கு ஒத்ததுன்னார். அப்படின்னா அடியார் பெருமை அவ்வளவு சிறப்புடையது. அதே மாதிரி தான் அதே சரீரத்தில் தான் நீண்ட நாட்களாக நம்முடைய சிவநேசன் செட்டியாருக்கு குழந்தை இல்லை சரிங்களா? நீண்ட குழந்தை இல்லைன்னு நம்ம என்ன செய்வோம்? பெருமானை வழிபாடு செய்வோம். நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். பெருமானை வழிபாடு செய்வோம். வேறு என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய அறிவு அவ்வளோதானே. ஆனால் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பெருமானையும் வழிபாடு செஞ்சாராம். அடியார்களையெல்லாம் அழைத்து வீட்டில் கொண்டு போய் பாத பூஜை பண்ணாராம். சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அப்போ குழந்தை இல்லைன்னா என்ன செய்யணும்னா, அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யணுங்க. அந்த சரியத்தில் சொல்லாருங்க. அருந்தவங்கள் செய்து அரணடியாருக்கு அச்சனை உழைப்பிட செய்த நலத்தால் கரியவாம் குழலால் மனைவியார் வயிறனும் கமலத்து புதிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள் அப்படின்னாரு. எப்படி அந்த குழந்தை பூம்பாவை அவதரித்தது அப்படின்னு சொல்கிற பொழுது, அருந்தவங்கள் செய்து பெருமானை நோக்கி தவம் செய்தார். அப்புறம் அரணடியாருக்கு அர்ச்சனை உழைப்பிட செய்த நலத்தால் அடியார்களெல்லாம் வீட்டில் அழைச்சிட்டு போய் பாத பூஜை பண்ணாராம். அப்படியெல்லாம் பண்ணினதுனால கரியவாம் குழலால் நல்ல மேகம் போன்ற கூந்தலையுடைய தாமரை போன்ற அந்த திருவயிற்றிலே இந்த பெண் குழந்தை அவதரித்தது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு எப்படி பூம்பாவை அவதரித்தது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். அப்போ வழிபாடு என்று சொல்லுவது நமக்கு 2 வழிபாடு. ஒன்று சிவபெருமான் வழிபாடு, அதுவும் முக்கியம்தான். அதே மாதிரி அவன் அடியார் வழிபாடு, இதுவும் முக்கியம்தான். சிவபெருமான வழிபாடு செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்குன்னா, நம்மளுடைய ஆணவ மலம் நீங்கும். ஆனால் அடியார் வழிபாடு செய்கின்ற பொழுது வாசனா மலம் நீங்குங்க. ஆணவ மலம் மட்டும் நீங்கினா போதாது, வாசனா மலமும் நீங்கணும். இல்லைன்னா எப்போ வேணாலும் மீண்டும் அந்த ஆணவ மலம் நம்மளை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எங்கே வருது அப்படின்னா, நம்முடைய வெள்ளானை சருக்கத்தில் வருதுங்க. வெள்ளானை சருக்கத்தில் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் சாமிகிட்ட சொல்கிறார். கடைசியாக வெள்ளானை சருக்கத்தில் கைலாயம் போய் சாமியை பார்த்து அங்கே சேரமான் பெருமான் நாயனார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மருவு பாசம் நீ அகன்றிட வன்தொண்டர் கூட்டம் வைத்தன என்ன அப்படின்னு சொன்னாருங்க. மருவு பாசம் நீங்கிட வன்தொண்டர் கூட்டம். சாமி, நீங்கள் எனக்கு இந்த மருவு பாசம் நீங்கள் வன்தொண்டர் கூட்டத்தை வச்சிங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு மருவு பாசம்ங்கிறதுக்கு ஐயா சிவக்கணிய உரை என்ன சொல்கிறாருன்னா, வாசனா மலம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய ஆணவ மலம் நீங்கும். அதே மாதிரி அடியார் திருக்கூட்டத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது வாசனா மலம் நீங்கும். இறைவனை வழிபாடு செஞ்சால் ஆணவ மலம் நீங்கும். இது 2ம் நீங்கினா தான் நமக்கு பிறப்பு நீங்கும். அப்போ பிறப்பு நீங்கினா தான் மீண்டும் பிறவாமை நமக்கு வரும். அப்போ இந்த மண்ணுலகத்தில் மீண்டும் பிறக்காத நம்ம இருக்கணும், பெருமான் திருவடி அடையணும்னா ஒரே வழி இறைவன் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு என்று சொல்லி, அது இந்த தொண்டை நாடு தான் நமக்கு அதை ஒரு உறுதியாக சொல்லியது தொண்டை நாடு தான் இல்லைங்களா? மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்தல் என்று சொல்லி சேக்கிழ பெருமானுடைய திருவாக்கிற்கிணங்க இந்த நல்ல ஒரு நாளிலே அடியாருடைய சிறப்புகளையும் பெருமானுடைய சிறப்புகளையும் ஐயா பெரிய அன்பு என்று சொல்லி ஆரம்பித்து கொடுத்தாங்க. வரகுண தேவருடைய அன்பு பெரிய அன்பு. அதே மாதிரி நம்முடைய அடியார்களுடைய அன்பு நிறைய பெரிய புராணத்தில் நிறைய பார்க்கலாம்.
மங்கையர்க்கரசி, இது ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். மங்கையர்க்கரசியார் என்ன சரி, மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்த பெருமான் மேலே வைத்திருந்த அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஞானசம்பந்த பெருமான், இதை ஒன்று மட்டும் அடியேன்னு சொல்லிடுறேன். அதாவது தொண்டை அது அங்கே பாண்டி நாட்டுக்கு போகிறார். அப்படி பாண்டி நாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது சமணர்களுடைய கை அங்கே ஓங்கி இருக்குது. சமணர்களால் எந்த நேரத்துலையும் இந்த குழந்தைக்கு துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. அப்படி பயந்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அரசன் வந்து சமணர்கள் பக்கம் இருக்கிறதுனால நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யலான்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னா உயிரை போக்கிக் கொள்வது அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம் மங்கையர்க்கரசியாருங்க. மானியார் தாமும் அஞ்சி வஞ்சக புலையர் தாங்கள் ஈனமே செய்ய வல்லார் செய்வது என்று எண்ணி நாமும் ஞான சம்பந்தர் தம்பால் நன்மை அல்லாது செய்யும் ஊனம் வந்து அடையின் நாமும் உயிர் துறந்து ஒளிவதென்றார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் ஞானசம்பந்த பெருமானுக்கு ஏதாவது துன்பம் என்று சொன்னால் உயிரையே விட்டு விடுவது என்று சொல்லி ஒரு பெருங்கோப்பெருந்தேவி மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் முடிவு பண்ணாங்களாம். இந்த அன்பைத்தான் வந்து நம்முடைய நால்வர் நான்மணி மாலையில் சிவபிரகாஷ் சாமிகள் சொல்கிறார். இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் கண்டு முலை சுரந்த அன்னையோ நின் நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருட்கோமகளோ சம்பந்தா இங்கு உயர்ந்தால் யார் சொல் எனக்கு என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானை பார்த்து நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் கேட்குறார். அது இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் கண்டு முலை சுரந்த அன்னையோ, அன்று அந்த சீர்காழி குளக்கரையில் அழுது கொண்டிருக்கிற பொழுது உமையம்மைக்கு திருமுலைப்பால் சுரந்தது. இந்த செய்தியை கேட்ட உடனே மங்கையர்க்கரசியாருக்கு தனம் சுரந்ததான். இப்படி இதெல்லாம் கேட்ட உடனே மங்கையர்க்கரசியாருடைய தனம் சுரந்தது. இந்த தாய் உயர்ந்தவளா இல்லை அந்த தாய் உயர்ந்தவளா யார் என்று நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நமக்கு நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் சொல்கிறார். இன்னொன்று, சிவபெருமான் வழிபாடு நம்ம சொன்னோம். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தது என்ன அப்படின்னா பூசணைங்க. அது ரொம்ப முக்கியம். அது வாதபுரடிகள் சொல்கிறார். பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியனேர் கருளி பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானை ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனி அப்படின்னா பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்தனார் மணிவாசக பெருமான். சாமிக்கு என்ன பிடிக்குன்னா பூசனை தான் ரொம்ப பிடிக்குங்க. நம்ம தீட்சை வாங்கினா மட்டும் போதாது, பூசனை செய்யணுங்க. விடாது பூசனை செய்யணும். ஒரு நாள் கூட தவறக்கூடாது. சிவபூசை வாங்குறவங்க ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கணும். யாத்திரை போனாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, நம்ம வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் சரி, சிவபூசைக்கு தீட்டு கிடையாதுங்க. சிவபூசை செய்தே ஆகணும். நம்மளுடைய உடம்பில் உணர்வு இருக்கிற வரைக்கும் சிவபூசை விடாது செய்யணும். ஒரு நாள் தவறக்கூடாதுங்க. இடையறா அன்புனக்கு என் ஊடகத்தை நின்றுரக தந்தரல்யம் உடையான எதை செஞ்சாலும் ஐயா சொன்ன மாதிரி ஒரு திருமுறை பாடினாலும் தினசரி பாடணும். அதே மாதிரி சிவபூசை பண்ணுகின்ற பொழுது தினசரி பூஜை பண்ணணும். எப்போ பண்ணணும்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணும், காலை நேரத்தில் பண்ணணும், 9 மணிக்குள்ளே பண்ணணுங்கிறதெல்லாம் விதி நிறையா இருக்குதுங்க. நம்ம எல்லாம் கடைபிடிக்க முடியலனாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு நாளைக்கு உணவெடுக்கிறதுக்கு முன்னாடி சிவபூஜை பண்ணுறதுங்கிறது ஒரு உறுதியாக நம்ம எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நாள் கழித்து எடுத்துக்கலாம். அந்த வாய்ப்பு எப்போ வருதோ அப்போ எடுத்துக்கலாம். ஆனால் பூசை வாங்கிட்டு யாத்திரை செல்லுகின்ற பொழுது நாங்களாம் கைலாயத்துக்கு சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு தான் போனோம். அங்கே வந்து பெரிய இமிக்ரேஷன் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? எல்லா இமிக்ரேஷன்லேயும் சாமி தப்பிச்சிட்டார். சாமி வந்து எந்த இமிக்ரேஷன்காரனும் சைனாக்காரன் ஒன்றும் பிடிக்க முடியல, அவன் பாட்டுக்கு விட்டுட்டான். அதனால் வந்து பூசை பண்ணணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லி அடியார் பெருமக்களுடைய திருவிழையெல்லாம் வணங்கி நல்ல ஒரு அருமையான விழா. எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, என்ன சிறப்பு அப்படின்னா அடியார்களை வணங்குவது, அடியார்களை போற்றுவது, அடியார்களை உபசரிப்பது தான் விழா. அதுக்கு மேலே ஒரு விழா இல்லைங்க என்று சொல்லி என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.